ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இந்தான நாமத்தினாலே உங்கள் அனைவரை அன்போடு கூட இந்த ஆராதனைக்கு வாழ்த்து வரவேற்கிறோம். எங்களுக்காக பரலோக மேன்மையை விட்டு பூமிக்கு எங்களை தேடி வந்த இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு உலகமெல்லாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாளிலே உண்மையாக உலகத்துல இன்னைக்கு பலவிதமான வேதனைகள், கண்ணீர்கள் ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறந்த போது சொல்லப்பட்ட முதலாவது வாழ்த்துதல் செய்தி, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. ஆனால் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாட்களிலே உலகமெல்லாம் பயந்து கொண்டு மிகவும் ஒரு கலக்கத்தோடு இந்த நாட்களை நினைவு கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களை மீட்கும்படிக்காக வந்த இரட்சகர் எங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து எங்களை மீட்கும்படிக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு செய்தியாகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் இருக்கும். எனவே இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து நாங்கள் சிந்திக்கிற போது உண்மையாக நான் என்னுடைய சிறு வயது நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினதை நான் நினைவு கூர்ந்தேன். உண்மையாக அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எனக்கு முதலாவது ஒரு 5 வயது இருக்கும்போது நான் கொண்டாடின கிறிஸ்துமஸ் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உண்மையாக பொதுவாக கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது எனக்கு ஞாபகம் பார ஒரு விஷயம் பரிசு. எனக்கு முதல் கிடைச்ச ஒரு பரிசு ஒரு டெலிபியா. அந்த டெலிபியா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சின்னனாக இருந்தாலும் அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எனக்கு வாழ்க்கையில முதல் கிடைச்ச ஒரு பரிசு அது. என்ன பரிசு கிடைக்கிறது மிகவும் அபூர்வமா இருக்கும் என்றா எனக்கு முதலாக என் வாழ்க்கையில நான் அதை பரிசாக நான் பார்த்தேன். அது எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து பிறந்த போது அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசை நாங்கள் பார்க்கின்ற போது அது ஒரு ஞானமுள்ள ஒரு பரிசாக காணப்படுகிறது. ஆகவேதான் இந்த நாளிலே அந்த ஞானமுள்ள பரிசு எவ்வாறு இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி முதல் 2ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களை நாங்கள் வாசிக்கிற போது அந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கலாம். அது என்னவென்றால், இயேசு பிறந்த நாட்களிலே இந்த உலகத்திலே ஒரு அதிசயம் நடந்தது. இயற்கையிலே ஒரு அதிசயம் ஏற்பட்டது. அந்த அதிசயம் என்னவென்றால், வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினது. கடந்த நாட்களிலே சோசியல் மீடியாவிலே இன்னும் ஒரு செய்தி பரவலாக போனது. அந்த கிறிஸ்துமஸ் நட்சத்திரம் திரும்பவும் வானிலை தோன்றுவதாக வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்க. அதே நட்சத்திரமா என்றது இன்னும் சரியாக சொல்லாவிட்டாலும் அதுக்கு ஒத்த ஒரு நட்சத்திரம் பூமியிலே தென்பட்டிருக்கிறது. ஆகவே
கிறிஸ்து பிறந்த நாளிலே இந்த நட்சத்திரம் வந்ததெல்லாம் ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு கதை அல்ல, இது உலக சரித்திரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது, வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. அவை கிறிஸ்துவுடைய பிறப்பு சரித்திர ரீதியாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவும் அதற்கான ஆதாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்துவுடைய பிறப்பை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பார்க்கிற போது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்முடைய குமாரனை தீர்க்கதரிசிகளுக்கூடாக வாக்குத்தத்தமாக அறிவித்திருந்தார். காலத்துக்கு காலம் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மேசியாவாக இரட்சகராக வருவார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நாங்க பார்க்கிற போது, முதல் மனிதன் பாவத்தில் விழுந்த போது பிதா மனு குலத்தை மீட்பதற்கான ஒரு மீட்பினுடைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து இந்த மனுக்குலத்தை மீட்பதற்கான ஒரு நற்செய்தி அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி எப்போது வாழ்க்கையிலே வெளிப்படும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக ஆபிரகாமில் இருந்து மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரைக்கும் நாங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அந்த மேசியாவை குறித்த எதிர்பார்ப்பு யூதர்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டது. இயற்கையிலும் அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. அதனாலே தான் இந்த கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் தோன்றின போது அந்த வான சாஸ்திரிகள், அறிவியலாளர்கள், பூலோக வானவியல் அறிவியலாளர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். இந்த நட்சத்திரம் பூமிக்கு மிகவும் அருகிலே வந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தபடினாலே இந்த உலகத்திலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகிறது, இந்த உலகத்திலே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவ்வாறு அவர்கள் எதிர்பார்த்ததனுடைய விளைவுதான் இந்த நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் தேடல் ஆரம்பித்தது. பொதுவாக இந்த நிகழ்வை நாங்கள் கிறிஸ்துமஸ் நாட்களிலே பிள்ளைகளுடைய ஒளிவிழா நிகழ்ச்சிகளிலேயோ கிறிஸ்துமஸ் புரோகிராம்களிலேயோ நாங்கள் பார்க்கிற போது அந்த கிறிஸ்துவுடைய பிறப்பு, அந்த பாலகனாக பிறந்த அந்த நாளிலே இந்த சாஸ்திரிகளும் அந்த வந்து தொழுது கொள்ளுகிற மாதிரியான காட்சிகளை நாங்கள் பார்த்திருப்போம். அதனால எங்களுடைய சிந்தனையிலே காணப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த கிறிஸ்து பிறந்த உடனே அந்த சாஸ்திரிகள் அங்கே வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனைப்பாடு இருக்கிறது என்ற நானும் சிறு வயதில் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதத்தை நாங்கள் வாசித்து பார்க்கிற போது இந்த சாஸ்திரிகள் அந்த கிறிஸ்து இருந்த இடத்தை கண்டுபிடித்து அவரை பணிந்து கொள்ளுகிற அந்த நாட்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்களுக்கு பிற்பாடு, கிறிஸ்து பிறந்து 2.5 வருடங்களுக்கு. அதனாலதான் ஏரோது ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் கேட்டபோது பயந்து அவர்களை அனுப்பிவிட்டதுக்கு பிற்பாடு அவன் என்ன செய்கிறான், யூதியாவில் இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொள்ளும்படிக்கான ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அதிலே இருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து பிறந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த சாஸ்திரிகள் கிறிஸ்துவை காணும்படிக்காக, அந்த பாலகனை காணும்படிக்காக வந்திருக்கிறார்கள். அவை அந்த அந்த நட்சத்திரத்தை கண்டவர்கள் அதனுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு பல நாட்கள் அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், பல மைல்கள் பிரயாணப்பட்டிருக்கிறார்கள். ஆகிய மிகுந்த ஒரு தேடலுக்கு பிற்பாடுதான் அவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். ஆகவே கிறிஸ்துவை கண்டு கொள்வது என்பது எங்களுடைய இருதயத்திலே ஏற்படுகிற ஒரு வாஞ்சியின் வெளிப்பாடு. அவை அந்த சாஸ்திரிகள் அவர்களுக்குள்ளே இருந்த வாஞ்சியின் வெளிப்பாடாகத்தான் அங்கே கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். இடையிலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு பயணப்பட்டு வருகிற போது
அவர்கள் முதலாவது ஏரோதனுடைய மாளிகைக்கு போகிறார்கள். காரணம், அந்த மாளிகையிலே அவர்களுக்கு அந்த ராஜாவை காணலாம் என்று எதிர்பார்த்தார். என்ன, பொதுவாக ராஜா என்றால் மாளிகையிலே தான் பிறப்பார் என்பது ஒரு அபிப்பிராயம் இருந்தபடியினாலே அவர்கள் மாளிகைக்கு போகிறார்கள். ஆனால் அங்கே கிறிஸ்துவை காணவில்லை. அந்த யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் அங்கே பிறக்கவில்லை. அதனாலே அவர்கள் தங்களுடைய தேடலிலே கொஞ்சம் சோர்வுற்றவர்களாக வருகிற போது அங்க என்ன நடக்கிறது? மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு காட்சி கொடுத்து பிள்ளை இருக்கிற வீடு வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்து என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரத்தில் அப்படித்தான், நாங்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று வாஞ்சித்து நாங்கள் தவறான இடத்துக்கு போகும்போது அந்த இடத்திலே வழிநடத்தலை நாங்கள் விட்டு விடலாம். ஆனாலும் நாங்கள் தேடலை தொடர்வோமானால் எங்களுக்கு சரியான வழிகாட்ட அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு உதவி செய்தது. அதே போலதான் இந்த நாளிலும் உலகமெல்லாம் கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி இருக்கிறது. யார் இந்த கிறிஸ்து? ஏன் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி உண்மையாக யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸிலே ஒரு நற்செய்தி இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். இப்போது நாங்கள் பார்ப்போம், இந்த சாஸ்திரிகள் அல்லது இந்த ஞானிகள் கிறிஸ்துவுக்கு என்னத்தை பரிசாக கொண்டு வந்தார்கள்? அதற்கூடாக இன்றைக்கு எனக்கும் உனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற செய்தி என்ன? உண்மையாக அவர்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்பது வேதத்திலே குறிப்பிடப்படாவிட்டாலும் அவர்கள் கொண்டு வந்த பரிசுகள் 3 விதமான காரியங்களாக இருக்கிறது. அதுல நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல பார்க்கலாம், அந்த 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பொன், தூவவர்க்கம், வெள்ளை போலம். இந்த 3 காரியங்களை அந்த பாலகனுக்கு அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். இந்த 3ம் எங்களுக்கு ஒரு செய்தியை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் பிரஜாதியர்கள், அவர்கள் யூதர் அல்ல. அவர்களுக்கு நியாயப்பிரமாண புத்தகங்களோ அதிலே எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன காரியங்களோ நன்றாக தெரியாவிட்டாலும் அவர்கள் ஓரளவுக்கு தேடி பார்த்தார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறக்க போகிறவர் தான் இங்கே பிறந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் கண்டிருந்தபடியினாலே நிச்சயமாக அவர்கள் ஒரு ராஜாவுக்கு பரிசளிக்கக்கூடிய பரிசு பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள். முதலாவது அவர்கள் கொண்டு வந்த பரிசில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் கோல்ட், பொன். இந்த தங்கம் அல்லது அந்த பொண்ணு என்னத்துக்காக அந்த கோல்டை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, அந்த நாட்களிலே இது ஒரு மகிமையின் ஒரு வெளிப்பாடாக, ஒரு ராஜா, ஒரு தேசத்தினுடைய ராஜாவினுடைய பெருமதி, அவர் எவ்வளவு பெருமதியானவர், மற்ற நாடுகளை விட அவருடைய நாடு எவ்வளவு செழிப்பா இருக்கு என்பதை எவ்வாறு கணக்கிடுவார்கள் என்று சொன்னா, அவர்களிடத்தில் இருக்கிற தங்கத்தின் அளவு எவ்வளவு. இன்றைக்கு கூட உலக நாடுகளில உலக நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது கோல்ட். ஒரு நாடு எவ்வளவு தங்கத்தை சேமித்து வைத்திருக்கிறதோ அந்த நாடு செழிப்பான நாடாக இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு ராஜாவுக்கு மேன்மை அவர் வைத்திருக்கிற தங்க ஆபரணங்கள், அவர் பயன்படுத்துகிற கோல்டினுடைய அளவு அவருடைய சிறப்பை எடுத்துரைக்கும். ஆகவே ஒரு ராஜாவுக்கு நிச்சயமாக இந்த கோல்டு அவருடைய மகிமையை காண்பிக்கிறதா இருக்கு. அதே மாதிரிதான் வேதத்திலேயும் இது தேவனுடைய பரலோகத்துக்கு, தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த சாஸ்திரிகள் ராஜாவுக்கு பரிசளிப்பதற்காக ஒரு தங்க ஆபரணங்களாக இருக்கலாம் அல்லது அந்த கோல்டை அவருக்கு கொண்டு வந்து பரிசளித்தார்கள். இது என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்தான் இந்த சர்வ லோகத்தையும் ஆள போகிற அவர் ராஜாவாக அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம். மீக 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாங்க பார்த்தோம் என்று சொன்னால்,
மிக 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன செய்யறது? இங்கே பெத்லகேமிலே யூதாவில் உள்ள யூதாவை ஆள போகிறவர் அங்கே பிறக்க போகிறார். அப்ப இந்த பெத்லகேம் என்பது ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம். ஒரு பெரிய பட்டணம் இல்ல, ஒரு பிரபலியமான ஒரு இடம் கிடையாது. பெத்லகேம் மிகவும் ஒரு ஏழ்மையான, ஒரு தாழ்மையான மக்கள் வாழுகின்ற ஒரு இடம். அது எண்ணப்படத்தக்க ஒரு இடம் கிடையாது. அது சிறியொரு பட்டணமாக, பிரஜாதிகளும் யூதர்களும் செறிந்து வாழுகிற ஒரு பட்டணமாக இந்த பெத்லகேம் இருந்தது. ஆனா இந்த பெத்லகேமில தான் இயேசு பிறந்தார். ஒரு எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல தான் இயேசு வந்தார். ஏன்னா இவர்கள் தேடி போன இடம் அரண்மனை. ஆனா அவர் கண்டுகொண்ட இடம் ஒரு அடையாளம் காண முடியாது. அதனால்தான் நட்சத்திரம் அவர்களுக்கு வழி காட்ட வேண்டியிருந்தது. ஆகவே கிறிஸ்துவுடைய பிறப்பு எங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அவருடைய பிறப்பு ஒரு தாழ்மையானதாக, ஏழ்மையானதாக இருந்தாலும் கூட அவர் நித்தியமான ஒரு ராஜா என்ற வேதம் சொல்லுகிறது. அவர் திரும்பவும் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இந்த உலகத்தை ஆளும்படிக்காக, உலகத்தை நியாயம் தீர்க்கும்படிக்காக, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக அவர் வெளிப்பட போகிறார். ஆகவே இந்த சாஸ்திரிகள் அவருக்கு கொண்டு வந்த அந்த பரிசு என்னத்தை காண்பிக்கிறது? அவரை ஒரு ராஜாவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் அவருக்கே அந்த மகிமையையும் கனத்தையும் கொடுக்கிறார்கள். நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே வந்து அந்த பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே மரியாளும் பிள்ளையும் இருந்தது. ஆனா அவர்கள் மரியாளை பணிந்து கொள்ளவில்லை, அந்த பிள்ளையை பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது என்னத்தை காண்பிக்கிறது? அவர் தான் அந்த மகிமைக்கு, அந்த கனத்துக்கு உரியவர். அவர்கள் வந்து பிள்ளையை தாயும் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லல. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த பிள்ளையை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். என்ன? அவர்கள் நம்பினார்கள், இந்த பிள்ளையாலே தான் இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பு வரப்போகிறது, ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆகவே இவர்தான் கனத்துக்கு, துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர். ஆகவே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே எங்களுடைய சிந்தையிலே இருக்க வேண்டிய முதலாவது காரியம், கிறிஸ்து அவர் தாழ்மையாக வந்தாலும் கூட அவர் பரலோகத்தின் மேன்மைக்குரியவர், அங்கே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தை ஆள போகிறவர், சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர் ஒரு மகிமைக்கு உரியவர் என்பதை அந்த சாஸ்திரிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாங்க உடுத்துற உடைக்கா? இன்றைக்கு அநேகருக்கு கவலை என்னன்னு சொன்னா, நாங்கள் வேண்டின உடுப்புகளை உடுத்த முடியல, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியலன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியம், எங்களை படைத்து எங்களுக்காக இந்த உலகத்துக்குள்ள வந்த சர்வ சிருஷ்டிக்கும் ராஜாவாக இருக்கிற அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள, என்ற இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். இதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம். அதனால இந்த கொள்ளை நோயா இருக்கட்டும், இந்த லாக்டவுனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை. ஏனென்றா எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் பணிந்து கொள்வதற்கு, தொழுது கொள்வதற்கு அவர் பாத்திரராய் இருக்கு. அதனாலதான் நாங்க லாக்டவுனா இருந்தாலும் இந்த ஆன்லைனுக்கு கூடாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவரை தொழுது கொள்ளுகிறோம். என்றா அந்த துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் மாத்திரமே. ஆகவே நாங்க எப்போதும் மறந்து விடக்கூடாது, கிறிஸ்து மாத்திரம்தான் எங்களுடைய ஆராதனைக்குரியவர். வேற எல்லாம் அழிந்து போகக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாறக்கூடியது.
அதனாலதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் ஞானமில்லாத எங்களுக்கு, அறிவில்லாத எங்களுக்கு அவருடைய அறிவை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளை துதிக்கு பாத்திரராக, கனத்துக்கு பாத்திரராக, மீட்பராக, இரட்சகராக கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த முதலாவது பரிசு என்னத்தை காண்பிக்கிறது? அவர் எங்களை ஆள போகிறவர், அவர் எங்களை நடத்த போகிறவர். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், எந்த கொலை நோயா இருக்கட்டும், எந்த இயற்கையானத்தமா இருக்கட்டும், எந்த அழிவு வந்தாலும் அவருடைய அதிகாரத்தை மிஞ்சி இந்த உலகத்துல எதுவுமே நடக்க போறது கிடையாது. நன்மையோ தீமையோ சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர்தான் சர்வ ராஜா, சர்வ சிருஷ்டிக்கும் ராஜா. அதனால அவரை தொழுது கொள்ளுவதுதான் இந்த கிறிஸ்துமஸினுடைய முதலாவது நோக்கம். அவர் உண்மையாக பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிற அந்த ஆராதனையை தான் அவர் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். யாருக்கு எல்லாம் தொழுது கொள்ள முடியும்? அவராலே மீட்கப்பட்டவர்களைத்தான், அவளை மாத்திரம்தான் தொழுது. இன்னைக்கு உலகம் கிறிஸ்துமஸை கொண்டாடலாம், உலகத்திலே கிறிஸ்துமஸ் ஒரு விடுமுறை நாளாக, ஒரு கொண்டாட்ட நாளாக இருக்கலாம். ஆனா எது தேவனை சந்தோஷப்படுத்தும் என்று சொன்னால், அவரை உண்மையான உள்ளத்தோடு தொழுது கொள்ளுகிற ஜனங்களுடைய கிறிஸ்துமஸை தான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நாங்கள் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்வோமானால் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்கும். இரண்டாவது, அவர்கள் கொண்டு வந்த பரிசு தூவ வர்க்கம். இந்த தூவ வர்க்கம் என்பது பொதுவாக இந்த நாட்களிலே ஆலயத்திலே ஆராதனையிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம். இது எப்போதும் பிரதான ஆசாரியனிடத்திலே காணப்படும். ஹை ஸ்பிரிட் அவர் என்ன செய்வாருன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதனை நேரத்திலே தேவனுக்கு சுகந்த வாசனையாக இந்த தூவ வர்க்கத்தை அவர் செலுத்துவார்கள். தூவ வர்க்கம் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது, அந்த இடத்திலே ஒரு நல்ல ஒரு நறுமணமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தேவனுடைய சமூகம் எப்போதும் அது அங்கே பரிசுத்தமானதாக, தேவன் விரும்புகிறதாக அங்களுடைய ஆராதனைகள் இருக்க வேண்டும். தேவனை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக அது வெளிப்பட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதுகிற போது அங்கே பவுல் குறிப்பிடுகிறார், பிலிப்பியர் 4 அதிகாரம் 18வது வசனத்திலே, அங்கே பிலிப்பி சபை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே இருக்கிற போது, தேவையோடு இருக்கிற போது அவருக்காக, அவரை பராமரிக்கும்படிக்காக, அவர் மேல் கரிசனை உள்ளவர்களாக அவருக்கு சில காரியங்களை, பொருட்களை, சில உதவிகளை அனுப்புகிறார்கள். அந்த உதவிகளை பெற்றுக்கொண்ட பவுல் எவ்வாறு எழுதுகிறான் சொன்னால், அதை சுகந்த வாசனையாக ஒரு பலியாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். இவர்கள் பவுலுக்குத்தான் உதவி செய்தார்கள். ஆனா அவர் என்ன சொல்லுகிறார், நீங்க செய்கிற அந்த நற்கிரியைகள் தேவனுக்கு சுகந்த வாசனையாக அது சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில நாங்கள் தேவனுக்கு ஏற்ற பலிகளை, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை வெளிப்படுத்துவதுதான் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. இந்த பலியானது எப்போதும் பாவ நிவாரண பலியிலே இந்த தூவ வர்க்கம் சேர்க்கப்படாது. தூவ வர்க்கத்தை சேர்க்க மாட்டார்கள். ஏன்னா பாவ நிவாரண பகுதி என்பது நாங்கள் பாவத்தை சுத்திகரிப்பதற்காக செலுத்தப்படுகிறது. தேவனுக்கு ஏற்ற போஜன பலி, சமாதான பலி, தேவனுக்கு உகந்ததான வாசனையான பலிகள் பாவத்தோடு தேவனை நாங்கள் தரிசிக்க முடியாது. அதனாலதான் இயேசு இந்த உலகத்திலே அவர் பிறந்த போது அவர் பாவமற்றவராக இருந்தார், அவர் குற்றமற்றவராக இருந்தார். யோவான் 8 அதிகாரம் 46வது வசனத்திலே அவர் மேலே எந்த விதமான ஒரு குற்றத்தையும் அவர்களால் சுமத்த முடியாது இருந்தது. என்றால் அவர் பாவமற்றவராக அவர் காணப்பட்டார். ஒருவேளை எங்களுக்கு கேள்வி இருக்கலாம், மரியாள் மனிதனாக ஒரு மனுஷியாக இருக்கிறபடியினால் அவளுக்குள்ளே பாவ சுபாவம் இருக்கும். ஆனாலும் மரியாளிடத்திலே பிறந்த இயேசுவிடத்திலே எவ்வாறு பாவம் இல்லாமல் போகும் அப்படி என்கிற
பாதத்தை வைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு கூட, இன்றைக்கு COVID-19 ஒரு தாய் கர்ப்பமா இருக்கிற போது 19 பாதிக்கப்பட்டிருப்பாளானால் அந்த பிள்ளை வயிற்றிலே இருக்கிற அந்த கருவுக்கு அந்த COVID-19 தொத்தாது. அந்த பிள்ளை அந்த தொற்றிலே இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த பிள்ளை பிறக்கிற போது கூட அதுக்குள்ளே தொற்று ஏற்படாது. ஆனா அந்த பிரசவிக்கிற நேரத்திலே அந்த தொற்று ஏற்பட்டாலே ஒழிய அந்த கர்ப்பத்துக்குள்ளே அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது எந்த விதமான தொற்று நோயும் உள்ளுக்குள்ளே போக முடியாதபடிக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். இதான் விஞ்ஞானம் சொல்லும். அதே மாதிரிதான் கிறிஸ்துவும் மரியாளுடைய கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினாலே அவர் அங்கே உருவாகி இருந்தாலும் மனுஷ அவர் பரிசுத்தமானவராக இருந்தார். அதனாலதான் அவர் பரிசுத்தமானவராக இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆகவே இந்த தூவ வர்க்கம் ஒரு பரிசுத்தத்துக்கு, நீதிக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது எங்களை பாவத்தில் இருந்து மீட்டு எங்களையும் அவருடைய பிள்ளையாக, பரிசுத்தமான பிள்ளையாக அவருக்காக மாற்றும்படிக்காக வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த சுகந்த தூவ வர்க்கத்தை அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். இது ஆசாரியனுக்கு கொடுக்கிற காரியம். ஆகவே கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவை கிறிஸ்துவை நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பார்க்க போது எங்களுடைய பாவத்துக்காக தன்னையே பலியாக கொடுத்த குற்றமற்ற தேவகுமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படிக்காக அந்த சாஸ்திரிகள் அந்த பரிசை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். மூன்றாவது காரியம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தது வெள்ளை போளம். இந்த வெள்ளை போளம் இது ஒரு மரத்தினுடைய ஒரு விதமான ஆப்பிரிக்கா நாடுகளிலே காணப்படும் ஒரு வகையான மரத்திலே இருந்து வருகிற பிசினிலே இருந்து எடுக்கப்படுகிற ஒரு வாசனை திரவியம். இது பல காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும். வாசனை திரவியமாக பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் ஆசாரியர்கள் பயன்படுத்துகிற அபிஷேக தைலத்துக்கான அந்த தைலத்தை உருவாக்குவதற்கு வாசனையாக பயன்படுத்தப்படும். அடுத்தது இது நோய் வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படும். ஆனா இந்த இடத்திலே இது கொண்டு வரப்பட்டது நோக்கம் என்று சொன்னால் கிறிஸ்து மரணத்துக்கு அடையாளமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அதே நேரத்துல ஒருவரை அடக்கம் பண்ணுகிற போது இந்த வெள்ளை போலத்தினாலே அவருடைய சரீரத்தை அவர்கள் சுத்தம் செய்து அதனாலே அந்த சரீரத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்து அடக்கம் பண்ணுவார்கள். ஆகவே கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அடையாளமாக இந்த வெள்ளை போலம் அங்கே அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நாங்க யோசிக்கலாம், ஒரு பிறந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு மரணத்துக்கான ஒரு காரியத்தை கொடுக்கிற போது ஒருவேளை அந்த தாய்க்கு அது கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே எங்களுக்காக மரிப்பதற்காக, எங்களுடைய பாவத்துக்காக தன்னை பலியாக அடையாளமாகத்தான் அவங்க என்ன செய்தார்கள், வெள்ளை போலத்தை கொண்டு கொடுத்தார்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல நாங்கள் வாசிக்கிற போது இயேசு சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு கடைசியாக அந்த மரண வேதனை படுகிற போது அவர் அங்கே தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன போது அங்கே இருந்த அங்கே என்ன செய்தார்கள், சீசர்கள் அங்கே இருந்த போர் வீரர்கள் என்ன செய்தார்கள், அவருக்கு இந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை, அந்த வினாகிரியை அவருக்கு கொடுத்தார்கள். இது என்னத்துக்காக சொன்னால் அந்த வலியினாலே ஒருவர் துடிக்கிற போது இதை கொடுப்பார்கள், அந்த வலி தெரியாமல் இருப்பார். ஆனா கிறிஸ்து அந்த வெள்ளை போலம் கலந்த அந்த காடியை அவர் எடுத்து கொள்ளாமல் அப்படி மரித்து போகிறார். அவை ஒரு கசப்பான ஒரு அனுபவத்துக்கு அடையாளமாக இந்த வெள்ளை போலம் அங்கே காணப்படுகிறது. ஆகிய கிறிஸ்து ஏன் இந்த கசப்பான வேதனையான ஒரு அனுபவத்தை அனுபவித்தார் என்றால், நானும் நீயும் பாவத்தினாலே பெற இருக்கிற தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும் வழிக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்.
அவருடைய அந்த பாடுகளினாலே, அந்த மரணத்தினாலே எனக்கும் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மரணத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக இந்த வெள்ளை போடம் அவருக்கு பரிசளிக்கப்பட்டது. ஆகவேதான் கிறிஸ்து உலகத்துக்குள்ளே பிறந்தார் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமோ, அதைவிட பல மடங்கு முக்கியமான ஒரு காரியம் அவர் எனக்காகவும் உனக்காகவும் மரித்தார் என்பது. அவை கிறிஸ்துடைய பிறப்பு எங்களுக்கு சொல்லுகிற பெரிய செய்தி என்ன? அவர் எங்களுக்காக மரித்திருக்கிறார். எங்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்திருக்கிறார். எங்களுடைய சாபங்களுக்காக மரித்திருக்கிறார். எங்களுடைய வியாதிகளுக்காக அவர் மரித்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் லாக்டவுன் வியாதி இந்த காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் பயந்து போய் இருக்க தேவையில்ல. எங்களை எல்லா விதமான காரியத்திலும் இருந்து எங்களை மீட்கும்படிக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த வெள்ளை போலத்தை அவருடைய அடக்க நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நிக்கதேமு என்ன செய்றார்? யோவான் 19:39 அவர் கொண்டு வந்து கிட்டத்தட்ட வெள்ளப்போலம் அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் 30 கிலோ அளவான அந்த வாசனை திரவியங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். ஆகவே இந்த சாஸ்திரிகள் இந்த கொண்டு வந்த இந்த பரிசானது அவருக்கு சொன்ன செய்தி, அவர் ராஜாதி ராஜாவாக எங்களை ஆள போகிறார். அவர் பிரதான ஆசாரியனாக எங்களுக்காக பிதாவினிடத்திலே அவர் மன்றாட போகிறார். பிரதான ஆசாரியனுடைய வேலையை அவர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார் என்பதை விசுவாசித்தவர்களாக இந்த 3 விதமான பரிசுகளை அங்க அவருக்கு. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே இன்னைக்கு எனக்கும் உனக்கும் இருக்கிற செய்தி இதுதான். அவர் எங்களுடைய ராஜாதி ராஜாவாக பிறந்திருக்கிறார், ஆளுகிறவராக. இந்த வேதம் சொல்லுகிறது, அவர் திரும்பவும் வரப்போகிறார். அவர் வருகிற போது எப்படி வரப்போகிறார்? வெள்ளை குதிரையிலே ராஜாவாக வெற்றியோடு. என்று அவர் சிலுவையில மறைக்கிற போது அவருக்கு முள்முடி சூட்டி அவர் சாபமான ஒரு நிலையிலே சபிக்கப்பட்டவராக அவர்கள் பார்த்தவர்கள். ஆனா இப்போது அவர் மறுபடியும் வரும்போது அவர் அங்கே என்ன செய்றார்? அங்கே அவர் பொன் வஸ்திரம் தரித்தவராக, அவருடைய பொன் கிரீடத்தை தரித்தவராக, ராஜாவாக, வெள்ளை குதிரையிலே வெற்றி முழக்கத்தோடு அவர் வரப்போகிறார். ஆகவே அவர் இப்போது வர இருக்கிற, அவர் பிறக்க இல்ல, அவர் வர இருக்கிற காரியத்தை குறித்து தான் நாங்கள் அதிகமாக சிந்திக்கணும். அவர் பிறந்து விட்டார். ஆகவே பிறந்த நாள்ல நாங்கள் சிந்திக்க வேண்டிய, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியம், அவர் எங்களை ஆள போகிற ராஜாவாக திரும்பவும் வரப்போகிறார். ஆகவே வருகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு, அவர் வருகிற போது அவர் என்னை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ண வேண்டும். அதற்குத்தான் அவர் பிரதான ஆசாரியனாக எங்களுக்காக பாவ நிவாரண பலியாக அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நான் விசுவாசித்து இருக்கிறேன். ஆனால் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாக இருப்பேன். ஆனால் நிச்சயமாக அவருடைய வருகையிலே, அவருடைய ராஜ்யத்திலே நான் அவரோடு கூட வாழ முடியும். ஆகவே அவர் எங்களுக்கு பிரதான ஆசாரியனாக, எங்களை ஆளுகிறவராக, எங்களுக்காக பாவ நிவாரண பலியாக மறுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும்? அவர் ராஜாவாக இருப்பாரானால் அவருக்குரிய மேன்மையை கொடுக்கிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய துதியினால, என்னுடைய பேச்சினால, என்னுடைய வாழ்க்கையினால அவரை மகிமைப்படுத்துகிறவனாக, எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பிரயாசம், எங்களுடைய பேர் புகழ் எல்லாவற்றையும் அவர் ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியவராக, அவர்கள் எப்படி சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்களோ அதை போல எங்களுடைய தேவனை பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் தொழுகிறோம். பயம் என்று சொல்லும் போது அவர் எங்களை கொண்டு விடுவார், எங்களை தண்டிப்பார் என்ற பயம் அல்ல, அன்பினாலே ஏற்படுகிற பயத்தினாலே அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். துவவர்க்கம் அது அவரை ஒரு ஆசாரியனாக, எங்களை சரியான பாதையிலே நடத்துகிறவராக, பிதாவோடு எங்களை இணைக்கிறவராக, நல்ல ஒரு இணைப்பாளராக. ஆசாரிய வேலை அதுதான். என்ன பிதாவையும்
ஜனங்களை இணைக்கிற ஒரு நல்ல ஒரு இணைப்பாளனாக, ஒரு மீடியேட்டராக இருப்பார். கிறிஸ்து எங்களுக்கு அவர் ஆசாரியனா இருப்பதினால், அவரை வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறபடினால் அவரை விசுவாசித்து அவருடைய வழியில நாங்கள் நடப்போம். அவர் எப்படி சொன்னார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். அவர் வருகிற போது அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்வோமானால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க முடியும். கடைசியாக அவர் எங்களுக்காக மரித்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் கிறிஸ்து வருகிற போது இன்னைக்கு எத்தனையோ மக்கள் தேவனை அறியாமல், கிறிஸ்து என்னத்துக்காக வந்தாருன்றது தெரியாம, இந்த கிறிஸ்துமஸ் என்றா ஏன் இது கொண்டாடப்படுகிறது, கிறிஸ்து ஏன் வந்தாருன்ற செய்தி தெரியாம இன்றைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கிறிஸ்து வந்தது உன்னுடைய பாவத்துக்காக, உன்னை பாவத்திலிருந்து உன்னை மீட்கும்படிக்காக, சாபத்திலிருந்து உன்னை மீட்கும்படிக்காக என்கிற அந்த செய்தியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களும் அந்த கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளாக அவர்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு என்னோட வாழ்க்கையை ஒரு மாதிரியாக நாங்கள் காண்பிப்பதுதான் கிறிஸ்துவுக்கு உகந்த வாசனையான ஒரு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. எங்களோட வாழ்க்கையை நாங்க சிந்தித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்துவுக்கு நான் எதை பரிசாக கொடுக்க போகிறேன்? நான் உடுத்துற உடையோ, நான் சாப்பாடோ கிறிஸ்துவுக்கு எங்களை சந்தோஷப்படுத்துவது, கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவரை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு என்னோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள போவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த கிறிஸ்துமஸினுடைய ஒரே நோக்கம். ஏன்னா உலகத்தின் கடைசி நாட்கள்லயே வந்திருக்கிறோம். பலவிதமான கொள்ளை நோய்கள், இயற்கை அனர்த்தங்கள், இப்படியான அழிவுகள் வருகிற போதான்னு சொல்லுகிறார், சீக்கிரமாக நான் வரப்போகிறேன். அவர் வரும்போது அவரை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் அவருக்காக நாங்கள் ஆயத்தமா இருப்போமானால், அந்த புத்தியுள்ள கன்னிகை போல எண்ணெய் தீர்ந்து போகாமல் நாங்கள் எப்போதும் ஆயத்தமா இருப்போமானால், கிறிஸ்து வருகிற போது சந்தோஷமாக அவருடைய 2வது வருகையை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அவருடைய 1வது வருகை முடிந்தது, 2வது வருகைக்காக நாங்க ஆயத்தப்படுவோம். இந்த ஞானிகள் அவருக்கு நல்ல பரிசை ஆயத்தம் பண்ணி கொண்டு போனது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக நல்ல பரிசாகிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை கொண்டு சேர்ப்போம். கர்த்தர் கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தீர் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு அநேகர் அறியாதவர்களாக, புரியாதவர்களாக, பயத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீர் எங்களை ஆளப்போகிற நித்திய ராஜாவாக எங்களை தேவனிடத்திலே சேர்க்கிற